இந்த வீடியோ லெக்சரில் ஸ்மித் சார்ட் டாப்பிக்கில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் நவம்பர் டிசம்பர் 2023 கொஸ்டினில் கேட்ட ஒரு ப்ராப்ளம். VSWR of a lossless line is found to be 5 and successive voltage minima are 40 cm apart. The first voltage minima is observed to be 15 cm from the load. The length of the line is 160 cm and Z0 is 300 ohm. Apply the values in Smith chart to find the load impedance and input impedance. ஸோ இந்த ப்ராப்ளமில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்லெஸ் லைனுன்னு சொல்லிட்டாங்க. இந்த லாஸ்லெஸ் லைனோட VSWRோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 5. ஓகே, நெக்ஸ்ட்டு சக்ஸசிவ் வோல்டேஜ் மினிமாக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு வோல்டேஜ் மினிமாவோட வேல்யூ எங்கே இருக்குது 15 சென்டிமீட்டர் ஃப்ரம் த லோட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் லென்த் ஆஃப் த லைன் வந்து 160 சென்டிமீட்டர் அண்ட் தென் த கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் இஸ் 300 ohm. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்மித் சார்ட்டில் அப்ளை பண்ணி we are going to find out the load impedance and input impedance. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டா தான் எழுத போகிறோம். என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருந்தாங்க, VSWR அது எப்படி டினோட் பண்ணுறோம், எஸ்ன்னு சொல்லுவோம், வேல்யூ இஸ் 5, Z0 வேல்யூ இஸ் 300 ohm. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, சக்ஸசிவ் வோல்டேஜ் மினிமா கடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 40 சென்டிமீட்டர். ஸோ ஹியர் we can consider that is the half wavelength. Okay, for lossless line we can consider this value is lambda by 2. ஸோ இங்கே இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஒரு சென்டிமீட்டருக்கான வேல்யூ என்ன. ஸோ 1 centimeter is equal to what, lambda by 80. 2 into 40 80. That is very important concept here. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற VSWR Z0 வேல்யூ எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு மினிமாக்கு இடையில இருக்கக்கூடிய வேல்யூவில் இருந்து நம்ம ஒரு சென்டிமீட்டருக்கான வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாம்டா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருந்தாங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லோட் அண்ட் ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் மினிமா. கரெக்டாக? ஸோ லோடில் இருந்து ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் மினிமாவோட டிஸ்டன்ஸை டின்னு சொல்கிறோம். இட்ஸ் வேல்யூ இஸ் 15 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிமீட்டர் we can use the term lambda by 80. ஸோ 15 சென்டிமீட்டர் எப்படி எழுதலாம், 15 to lambda by 80 that is equal to 0.1875 lambda. எதுக்காக எல்லா சென்டிமீட்டர்ன்ற டேர்ம்ஸையும் வந்து நம்ம லாம்டாக்கு மாற்றுறோன்னா, ஸ்மித் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் we can have only the lambda values not the centimeter. ஸோ எந்த ஒரு டிஸ்டன்ஸாக இருந்தாலும் that can be represented in terms of lambda. புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து the length of the line என்ன கொடுத்துருந்தாங்க, 160 சென்டிமீட்டர். கரெக்டாக? ஸோ 160 சென்டிமீட்டரை நம்ம எப்படி எழுதலாம், 160 into lambda by 80. You can get that value as 2 lambda. That is the overall length of the transmission line. Lossless line சொல்லியிருந்தாங்களா, இந்த lossless லைனை வந்து ஜென்ரலாக நம்ம சொல்லும்போது 160 சென்டிமீட்டர்னு சொல்கிறோம். பட் நம்ம ஸ்மித் சார்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்மித் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் all distances should be in lambda. So this 160 centimeter can be represented as 2 lambda in Smith chart. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரம் திஸ் we are going to draw the Smith chart. ஸோ ஸ்மித் சார்ட்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லோட் இம்பிடன்ஸும் இன்புட் இம்பிடன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. கரெக்ட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்மித் சார்ட்டில் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ டெஃபினட்டாக TLRF பொறுத்த வரைக்கும் தேர்ட் யூனிட்ல இருந்து ஸ்மித் சார்ட்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்மித் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கிற வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, திஸ் இஸ் வாட் தட் சென்டர் பாயிண்ட். யூ கேன் சி திஸ் 1.0ன்னு இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் தட் சென்டர் பாயிண்ட் விச் இஸ் ஹேவிங் 1 + j0. அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட ரியல் டேர்ம் ஒன்றுன்னு இருக்குது, தேர் இஸ் நோ இமேஜினரி டேர்ம். புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் 1 அப்படின்ற வேல்யூ தான் சென்டர் பாயிண்ட். இந்த லைன் இருக்கா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், தட் லைன் இஸ் நோன் அஸ் x is equal to 0 லைன். ஓகே, ஸோ ஹியர் we can have the values in this line. x is equal to 0ன்ற இந்த லைனில் வேல்யூஸ் தெரியும் உங்களுக்கு. இங்கே வந்து 30, 20, 10, here it is 5, 4, 3, 2.0, 1.8ன்ற இந்த வேல்யூஸ் இருக்கா. this values are representing the SWR values. ஸோ இந்த x is equal to 0ன்ற லைனில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, VSWRோட வேல்யூஸ்.
இது புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க சர்க்கிள்ஸ் இருக்கா? ஸோ இந்த சர்க்கிள்ஸ் ரெப்ரசென்டிங் த இம்பிடன்ஸ் சர்க்கிள். இந்த இதெல்லாமே என்னதுன்னா ரெசிஸ்டிவ் சர்க்கிள்னு சொல்லலாம், இல்லை இம்பிடன்ஸ் சர்க்கிள்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வருது இல்லையா சர்க்கிள்ஸ், இப்படி போகுது இல்லையா, இந்த சர்க்கிள்ஸ்லாம் என்னன்னு சொல்கிறோம்? ரியாக்டன்ட் சர்க்கிள்ஸ். இது புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி நம்ம ஸ்மித் சார்ட்டில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஈஸி. ரெண்டு ஸ்டெப்பில் we can find out that answer. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் இம்பிடன்ஸ் சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஹியர் we can take that pencil. ஓகே, ஸோ ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. இந்த பென்சிலில் வந்து you can represent this is the center point 1 plus j0. ஓகேவா? ஸோ இப்போ சர்க்கிள் நம்ம எதுக்கு ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, for that value VSWR 5. என்ன VSWR கொடுத்துருந்தாங்க? 5 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல we can take that radius correctly, then only we can draw that circuit. Then only we can draw the proper impedance circle. இந்த 1ல இருந்து இந்த 5, இதுதான் 5. கிட்ட உங்களுக்கு காட்டுறேன் once again. ஸோ இந்த வேல்யூ எடுத்ததுக்கு அப்புறமா இந்த 1ல வச்சுட்டு ஒரு சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க, ஒரு இம்பிடன்ஸ் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு இந்த VSWRக்கு இந்த VSWRக்கு ஒரு இம்பிடன்ஸ் சர்க்கிள் ட்ரா பண்ணுறீங்க. தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தட்ஸ் இட். ஸோ இப்போது இந்த தான் 5 VSWRோட வேல்யூ. ஓகே, ஸோ ரேடியஸ் என்ன இருக்குது? 5ன்னு நம்ம எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு எடுத்துட்டிங்கன்னா, செகண்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு லோடில் இருந்து ஃபஸ்ட்டு வோல்டேஜ் மினிமாக்கான டிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? D is equal to 15 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்களா? இதை நம்ம எப்படி எடுத்துட்டோம்? சென்டிமீட்டர் என்னவா மாற்றிட்டோம்? லேம்டாவில் மாற்றிட்டோம். கரெக்டாக? ஸோ தட் வேல்யூ இஸ் வாட்? 0.1875 லேம்டா. ஸோ இப்போது இந்த ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் மினிமாவை லோடில் இருந்து எடுக்க போகிறோம். லோடு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஸ்மித் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃப்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. யூ கேன் see this arrow mark. ஓகே, ஸோ இந்த arrow mark எப்படி இருக்கும்னா towards load, that is in anti-clockwise direction. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த லைனில் இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா you can find out the distance. என்ன distance? 0.1875 lambda. So I can show that in little bit closer. You can see here now. Okay, you can see here now. கரெக்டா? இந்த 1.0ன்ற இடத்த சென்டராக வச்சுட்டு இங்கே 5ன்னு தெரியுதா எல்லாருக்கும்? ஓகே, ஸோ இந்த 5ஐ வந்து ரேடியஸாக வச்சுட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல ஸ்மித் சார்ட்டில் உங்களுக்கு தெரியுதா டுவோர்ட்ஸ் லோடுன்னு இந்த சைடு ஆரோ மார்க்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை இங்கே பாயிண்ட் பண்ண போகிறோம். எங்கே? இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸை இங்கே பாயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி பாயிண்ட் பண்ணுவீங்க? யூ கேன் see here. ஓகே, ஸோ இந்த இன்னர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் தெரியுதா உங்களுக்கு? 0.05, 0.07, 0.08 இந்த மாதிரி வருதா? ஸோ இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் வரும்போது where that 0.1875 இங்கே என்ன இருக்கு? 0.18 தெரியுதா எல்லாருக்கும்? ஸோ இப்போ 0.18 இருக்குது இந்த பாயிண்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது என்னது? 0.19. இன் பிட்வீன் 4 லைன்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு லைனுக்கு என்ன அர்த்தம்? 0.182, 0.184, 0.186, 0.188 and 0.19. அதுதானே? ஸோ ஒவ்வொரு லைனுக்கு என்ன மீனிங்கிங்க? 0.002ன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? 0.1875. அப்போ இப்படியே வச்சுட்டு வந்தோம்னா 0.182, 0.184, 0.186. அப்போ 0.187 எங்கே வரும்னா இந்த மிட் பாயிண்டில் வரும். ஓகே, இந்த 0.188க்கும் 186க்கு இடையில இருக்க இதுதான். இதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா P டேஷ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஹியர். ஸோ ஒன்ஸ் P டேஷ் இங்கே நம்ம நோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த 1ல இருந்து இந்த P டேஷ்ன்ற இந்த வேல்யூக்கு. ஓகே, ஸோ ஹியர் யூ கேன் டேக் திஸ் வேல்யூ அண்ட் திஸ் ஒன். ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா, பென்சில் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல ஸ்கெட்ச் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம சென்டர் பாயிண்ட் 1 எடுத்துக்கலாம். இது வந்து P டேஷ்னு எடுத்துருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். தட்ஸ் இட். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இங்கே இந்த லைன் வந்து இந்த இம்பிடன்ஸ் சர்க்கிளை எந்த இடத்துல கட் பண்ணுது? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் OP டேஷ்ன்ற லைன் இந்த இம்பிடன்ஸ் சர்க்கிளை எந்த இடத்துல டச் பண்ணுதோ தட் இஸ் நோன் அஸ் நார்மலைஸ்ட் லோட் இம்பிடன்ஸ் ZL dash.
ஓகே, ஸோ இந்த ZL டேஷோட வேல்யூவை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஸோ இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா லைனு, இது என்னன்னு சொல்கிறோம், இட் இஸ் ரியாக்டன்ஸ். இது என்னன்னு சொல்கிறோம், ரியாக்டன்ஸ், இமேஜினரி பார்ட்டுக்கான லைன். ஓகே, ஸோ இப்படி ஒரு லைன் கிராஸ் ஆகுதா இந்த மாதிரி, அதை ரெசிஸ்டிவ் லோடுன்னு சொல்கிறோம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இந்த லைன் எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது அப்ராக்சிமேட்லி எங்கே இருக்குது, இந்த இதுக்கிட்ட இருக்கா? ஸோ இது அப்ராக்சிமேட்லி எங்கே இருக்குது, இந்த லைன் கிட்ட இருக்கா? ஸோ இந்த பர்டிகுலர் சர்க்கிளை நோட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த பர்டிகுலர் சர்க்கிள் வந்து இந்த சென்டர் லைனை எங்கே கட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த டாட், இந்த ரெண்டு சர்க்கிள், இந்த இம்பிடன்ஸ் சர்க்கிளும் இந்த OP டேஷ்ன்ற லைனும் கட் பண்ணுறதுல இந்த சர்க்கிள் எங்கே வந்து இந்த x = 0 லைனை டச் பண்ணுதுன்னு பாருங்கள். அதுதான் ரெசிஸ்டிவ் லோட். எந்த இடத்துல டச் பண்ணுது, இங்கே 1.0 இருக்குது, இங்கே 1.2 இருக்குது. ரெண்டுக்கு இடையில ஒரு லைனை டச் பண்ணுதுன்னா இதோட வேல்யூ என்ன, 1.1ன்னு அர்த்தம். இது புரியுதா? 1.0க்கும் 1.2க்கு இடையில இருந்தால் என்ன அர்த்தம், 1.1ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ரியாக்டன்ஸ் கிடைக்கணும். இப்போ ரியாக்டன்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த சர்க்கிளை நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இந்த சர்க்கிள் வந்து எந்த இடத்துல கட் ஆகுதுன்னு பாருங்கள். எந்த இடத்துல கட் ஆகுது, 1.8க்கும் 2.0க்கும் இடையில. அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் வேல்யூ இஸ் 1.9. அப்போது இங்கே என்ன போட்டுடலாம், இது வந்து ரியாக்டன்ஸ்னு சொன்னேன்னா ரியாக்டன்ஸ்னால் J போடுவோம், 1.9. இப்போ இங்கே ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ பிலோ திஸ் x = 0 லைன்னா இட் இஸ் மைனஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிலோ திஸ் x = 0னா இதோட வேல்யூ என்ன, -J. ஓகே, above that line that value is plus. Okay, so inductive and capacitive reactance in பிரிச்சிருப்போம். So below the x = 0 line it is minus. Okay, so now we have obtained ZL dash is equal to what, 1.1 minus J 1.9. இது புரியுதா எல்லாருக்கும்? இப்போ இந்த சர்க்கிள் இருந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ZL dash கண்டுபிடிச்சிட்டோம். லோட் இம்பிடன்ஸோட நார்மலைஸ்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எதுக்காக இது நார்மலைஸ்டு வேல்யூன்னு சொல்கிறோன்னா, ஸ்மித் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேல்யூஸ் வந்து மினிமம் வேல்யூவாக தான் இருக்குது. இங்கே இம்பிடன்ஸோட வேல்யூ எடுத்துட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட வேல்யூ 0 to 30 ஓம் வரைக்கும் தான் இருக்கும். பட் ரியல் டைமில் வந்து 300 ஓம் இருக்கலாம், இல்லைனா 1000 ஓம் கூட இருக்கலாம். கரெக்டாக? ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நார்மலைஸ் பண்ணியிருக்கிறனால தான் நார்மலைஸ்டு லோடுன்னு சொல்கிறோம். இது புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போது இன்புட் இம்பிடன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இன்புட் இம்பிடன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு the total length of the line எடுக்கிறோம். டோட்டல் லென்த் ஆஃப் த லைன் என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம், லாம்டா. ஓகே, ஸோ இப்போ லாம்டா வேல்யூ எடுக்கணும்னா இந்த 0 பாயிண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் ஜென்ரேட்டர். ஸோ டுவர்ட்ஸ் ஜென்ரேட்டர் இந்த பாயிண்டில் ஆரம்பித்து மறுபடியும் இதே பாயிண்ட்டுக்கு சுற்றி வந்துச்சுன்னா அதுதான் 1 லாம்டா. ஓகே, இந்த பாயிண்ட்டுன்றது 0 லாம்டா. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அகெயின் இதே பாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்கிறோம், 1 லாம்டான்னு சொல்கிறோம். அப்போ 2 லாம்டா கிடைக்குன்னா மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கே வந்தோம்னா அதை 2 லாம்டான்னு சொல்கிறோம். இப்போ இந்த லைன் தான் லாம்டானா, கன்சிடர் திஸ் பாயிண்ட் இஸ் Q dash, the 0 பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த 0 பாயிண்ட்டுக்கும் ஓகேவா இந்த சென்டருக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணால் என்ன கிடைக்கும், அகெயின் we can draw this line like this. இப்போது இந்த லைன் இந்த இம்பிடன்ஸை எங்கே கட் பண்ணுதோ அதை தான் Qன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த OQ லைன் எங்கே கட் பண்ணுது, you can see this here, the resistive load is what, 2, 0.2. okay, என்ன 0. so here we can say plus J 0. so that is nothing but input impedance with normalization. so ZI dash ன்னு சொல்றோம், that is equal to 0.2 plus J 0. அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்மித் சார்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ஓவரால் ஸ்மித் சார்ட் உங்களுக்கு புரியுதா? ஸோ ஸ்மித் சார்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ we can take the center point 1.0. ஸோ எந்த ஒரு ஸ்மித் சார்ட் ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்த இம்பிடன்ஸ் சர்க்கிளை ட்ராப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பாதி மார்க் கிடச்சிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு VSWR வேல்யூ வந்து ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளமில் 5ன்னு கொடுத்தனால இது ரேடியஸை வச்சு ஒரு சர்க்கிள் போட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டுவர்ட்ஸ் லோடு ஃபஸ்ட்டு மினிமாவோட வேல்யூலேருந்து அதோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த டிஸ்டன்ஸுக்கு என்ன பண்ணோம், ஒரு பாயிண்ட் P டேஷ்னு வச்சோம். நெக்ஸ்ட்டு இந்த ஓலேருந்து இந்த P டேஷ்க்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டோம். அந்த லைன் வந்து இந்த இம்பிடன்ஸ் சர்க்கிளை எங்கே கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு எடுத்துட்டோம், லோட் இம்பிடன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்டில் இதோட வேல்யூவை மெஷர் பண்ணியாச்சு. மெஷர் பண்ணுறதும் சொல்லிட்டேன். இந்த சர்க்கிள் வந்து இந்த சென்ட்ரல் லைன் எங்கே கட் பண்ணுதோ அதுதான் வந்து ரெசிஸ்டிவ் வேல்யூ.
அண்ட் தென் இந்த பர்டிகுலர் சர்க்கிள் எங்கே வருதோ அதுதான் ரியாக்டன்ஸ் வேல்யூ. இங்கே பிலோ த சர்க்கிள் இருந்ததுன்னா அதை மைனஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இன்புட் இம்பிடன்ஸ்க்கு ஓவரால் லென்த் எடுத்திருக்கோம். இங்கே 2 லாம்டான்றனால அகெயின் இந்த 0 பாயிண்டில் தான் வந்து அது நிற்கும். ஓகே, ஸோ 1 கம்ப்ளீட் சர்க்கிள்ன்றது 1 லாம்டா, 2 சர்க்கிள்னாலும் அதே பாயிண்ட்டு தான். ஸோ இங்கே இதை க்யூ டேஷ்னு எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணோம்னா இது எங்கே கட் ஆகுதோ அதை க்யூன்னு வச்சுக்கிறோம். இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா தட் இஸ் வாட் நார்மலைஸ்டு இன்புட் இம்பிடன்ஸ். புரியுதா எல்லாருக்கும்? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்மித் சார்ட்டோட ஸ்டெப்ஸ் எழுதி ஃபைனல் இன்புட் இம்பிடன்ஸ் அண்ட் லோட் இம்பிடன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், த கான்ஸ்டன்ட் எஸ் சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணோம் வித் த ரேடியஸ் VSWRS 5. சென்டர் எதில் வச்சுருந்தோம் 1 + j 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் ZL. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நார்மலைஸ்டு லோட் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக we are moving towards the load by the distance 0.1875 lambda. ஸோ அந்த வேல்யூ என்னென்னு எடுத்துட்டோம், P டேஷ்னு எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம் between the center point O and P dash. ஓகே, ஸோ இந்த லைன் அந்த இம்பிடன்ஸ் சர்க்கிளை எங்கே கட் பண்ணுதோ that point is known as P. ஓகே, அந்த பாயிண்டில் கிடைக்கிற வேல்யூவை தான் நார்மலைஸ்டு லோட் இம்பிடன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் வி ஹவ் அப்டைன்ட் ZL dash is equal to என்ன நம்மளுக்கு கிடைச்சது ப்ராப்ளமில், that value is what 1.1 minus j 1.9. கரெக்டாக? இதுதானே நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ நார்மலைஸ்டுனா என்ன அர்த்தம்னா ZL divided by Z0. As I told you, ஸ்மித் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வேல்யூஸுமே வந்து நார்மலைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் லோடே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ரெசிஸ்டிவ் லோடே பார்த்தீங்கன்னா 0லேருந்து 30 ஓம் வரைக்கும் தான் இருக்கும். கரெக்டாக? அதே போல் ரியாக்டன்ஸ் வேல்யூஸும் நம்ம நார்மலைஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஹியர் த நார்மலைஸ்டு லோட் இம்பிடன்ஸ் எப்படி சொல்கிறோம், ZL by Z0. ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஆக்சுவல் லோட் இம்பிடன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இந்த Z0 இங்கே போய் மல்டிப்ளை பண்ணோன்னா we can get that value as ZL dash into Z0. So இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது 1.1 minus j 1.9 that is multiplied with Z0. இங்கே Z0ஓட வேல்யூ என்ன 300. So you can simply multiply and you can get that value like this. So இதை multiply பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், so 1.1 into 300 we can get that value as 330 minus j 1.9 into 300 is equal to 570. புரியுதா உங்களுக்கு? that is what that load impedance value. so next இதே மாதிரி என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இப்போ input impedance கண்டுபிடிக்கிறதுக்கு we are going to move towards the generator. ஓகே, ஸோ ஜென்ரேட்டர் சைடு வந்து நம்ம ஜென்ரேட்டர் சைடுனா மேலே எப்படி நம்ம மூவ் பண்ணும்போது எந்த டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம், த டோட்டல் லென்த் ஆஃப் த லைன். இங்கே டோட்டல் லென்த் என்ன கொடுத்துருந்தாங்க 160 சென்டிமீட்டர். ஸோ 160 சென்டிமீட்டர் லேம்டாவில் எழுதும்போது 2 லாம்டான்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் we can draw the straight line. 2 லாம்டானா அதே லைன் தான் வரும்னு சொன்னேன் இல்லையா, x is equal to 0 லைன். ஸோ இந்த லைன் எடுத்துட்டோன்னா here we can obtain the normalized input impedance is equal to what 0.2 plus j0. கரெக்டா? ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா we can get 0.2 into 300. what is the answer? Yes, 60 ohm. that is what that input impedance. இது புரியுதா? So now we have obtained the answer. The load impedance ZL is equal to 330 minus j 570 ohm. The input impedance is equal to 60 ohm. That's it.